எனது நண்பனுக்கு திருமணம் ஞாயிற்றுக்கிழமை நடந்திருந்தது. உண்மையிலே சொல்ல போனால் நான் முன்னின்று நடாத்திய முதல் திருமணம் இது. முதலாவதே நண்பனுக்காக நடாத்தியது. சந்தோஷம் தான் எனக்கு. திருமணம் ஒன்றும் வீட்டில் நடக்கவில்லை. கர்நாடகாவின் மங்களூரில் உள்ள ஜனப்பிரியா வெட்டிங் ஹாலில் தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தோம். எனது நண்பனிடம் எனக்கு பிடித்த இன்னொரு நல்ல பழக்கம் இருக்கு. என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு காரியம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்பதற்காக 2 ரக்காத் தொழுது கொள்வான் அவன். திருமணத்தன்று காலை நேரத்திலும் அதை செய்திருந்தார். கல்யாண காட்சிகளை சரியாக வீடியோ எடுப்பதற்கு ஒருவரிடம் சொல்லியிருந்தோம். அவரும் வந்திருந்தார். என்ன பெரிய சைஸ் கேமரா, லைட்டிங் சிஸ்டம், வெள்ளை கலர் கூட எல்லாம் அவர் கொண்டு வந்திருப்பார் என்று யோசிக்கிறீர்களா? அதுதான் இல்லை. வந்தவர்களோ வெறும் 20 வயது மற்றும் 18 வயதுடையவர். கொண்டு வந்தது என்னவோ வெறும் போனும் ஒரு சிறிய லைட்டும் தான். ஆனால் எடுத்த வீடியோக்குள் இருக்கே பிரமாதம். வீட்டில் வைத்து சூரத்துல் ஃபாத்திஹா மற்றும் குல் சூறாக்கள் ஓதி பின்னர் நண்பனை எல்லோரும் சேர்ந்து கல்யாண மண்டபத்துக்கு அழைத்துக் கொண்டு போயிருந்தோம். இதே போல் தான் பெண் வீட்டாரும் அவர்களது வீட்டில் புறப்பட்டு மண்டபத்துக்கு வந்திருந்தனர். நல்ல பெரிய மண்டபம் தான் அது. ஆண்களுக்கு ஒரு பக்கம், பெண்களுக்கு ஒரு பக்கம் என்று பிரிக்கப்பட்டு 2 பகுதியிலும் மணமேடை அமைக்கப்பட்டிருந்தது. இந்த திருமண நிகழ்வில் நான் வித்தியாசமாக கண்டது என்ன தெரியுமா? மல்லிகை பூ கொண்ட மாலையை இருவரும் ஒருவருக்கொருவர் மாற்றிக்கொண்டது. நாரில் தொடுக்கப்பட்ட மலர்ந்தும் மலராத குண்டு மல்லியை தலையில் சூடி வந்த மணமகளின் காட்சியெல்லாம் எனக்கு பார்ப்பதற்கு புதிதாகத்தான் இருந்தது. ஆண் பெண் கலப்பு இங்கு இருக்கவில்லை. குறிப்பாக சொல்ல போனால் மணமகனை பெண்கள் இருக்கும் மணமகளின் மேடைக்கு ஒரு சிலர் அழைத்து சென்று விட்டு திரும்பிவிட்டனர். இலங்கையிலிருந்து வந்திருக்கிறேன் என்பதாலும் மணமகனின் நெருங்கிய நண்பன் என்பதாலும் சிறப்பு சலுகை இந்த முகமது மாஸ்டருக்கு கிடைத்தது. அதனால் மணமக்களுடன் அருகிலேயே இருக்கும் வாய்ப்பு எனக்கு மட்டும் கடைசி வரைக்கும் கிடைத்தது. இவர்கள் சாப்பிட்ட பின் இனிப்பு, குறிப்பாக பாயாசம் மற்றும் தேநீர் அருந்துவதை பார்க்க கிடைத்தது எனக்கு. இது இங்கு வளமை போலும். எனது நாட்டில் திருமணத்தன்று இப்படி சாப்பாட்டுக்கு பின் தேநீர் கொடுக்கும் வளமை இல்லை. இதென்ன வித்தியாசம்? மணமக்கள் சாப்பிடுவதற்கு என்ன கறி வைத்திருந்தார்கள் தெரியுமா? ஆட்டின் முழு தலைக்கறி. மணமக்களுக்கு தான் என்று சொல்லியிருந்தனர். விடுவோமா நாங்கள்? சாப்பிட்டதெல்லாம் என்னவோ நாங்கள் தான். திருமண நிகழ்வு முடிந்து மணப்பெண்ணை நண்பனின் வீட்டுக்கு கூட்டி வந்தோம். இவர்களுடைய வளமையின்படி மணமகனின் வீட்டில் தான் மணமகள் வாழ்வார். இதில் நான் ரசித்த விடயம் என்னவென்றால், மணமகனுக்கு முதலிரவு தெரியும் தானே. அவரை நன்றாகவே கிண்டல் செய்து நீண்ட நேரம் எங்களுடைய வைத்திருந்து இரவு 1 மணி அளவில் தான் அனுப்பி வைத்திருந்தோம். அனுப்பிய பின் சில மணி நேரம் கழித்து கோலெடுத்து செல்லமாக தொந்தரவு செய்த நினைவுகள் எல்லாம் இப்போது ஞாபகப்படுத்தும் போது ரசிக்க கூடியதாகத்தான் இருக்கிறது எனக்கு. கடைசியாக ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் முடித்துக் கொள்கிறேன். என் நண்பனின் பெற்றோருக்கு அவன் ஒரு பிள்ளை மட்டும்தான். அதனால் கூட இருந்து ஒரு சகோதரனாய் இந்த கல்யாணத்தை நடாத்தியது நான் செய்த பாக்கியம் என்று தான் நினைக்கிறேன். ஏனென்றால் நான் திருமணத்துக்கு இந்தியா சென்றிருந்த 15 நாட்களில் எனக்கு ஒரு நிமிடமும் சலிப்பு தட்டாமல் இருக்க அவனும் அவனுடைய வாப்பா உம்மாவும் என்னை பார்த்து பார்த்து கவனித்த விதம் இருக்கு, அதை ஒன்றும் வார்த்தையால் வர்ணிக்கவே முடியாது. திருமண வேலைகள் இருந்தும் என்னை கர்நாடகா, கேரளா என்று பல இடங்களில் சுற்றி காட்டி எனது முதல் இந்தியா பயணத்தை மனதில் ஒரு பசுமை நினைவு போல் மாற்றி இருக்கிறான் என்றால் அவனது கல்யாணத்துக்கு சென்றது நான் செய்த பாக்கியம் தானே. பொதுவாக ஒரு ஆண் திருமணம் முடிக்க தனக்கு பணக்கார இடத்தில் தான் பெண் வேண்டும் என்று யோசிப்பதை விட தனது உம்மா, தனது சகோதரி போல் குடும்ப பாங்கான ஒரு பெண் மனைவியாக வர வேண்டும் என்றே யோசிப்பார். அப்படியான குடும்ப பாங்கான பெண் மனைவியாக கிடைத்த ஒவ்வொரு ஆணும் அதிர்ஷ்டசாலிகளே. அந்த அதிர்ஷ்டத்தை என் நண்பனும் பெற்று திருமண வாழ்க்கை என்றால் சண்டை சச்சரவு வாரதெல்லாம் சகஜம் தானே. விட்டு கொடுத்து போவதுதான் வாழ்க்கை. அவ்வாறு இருவரும் விட்டு கொடுத்து சந்தோஷமாக வாழும் பாக்கியத்தை என் நண்பனுக்கு கொடுத்து விடு ரஹ்மானே.